வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் தலைவர்களாக நியமிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அண்மையில் பெயரிடப்பட்ட 10 தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் ராஜதந்திரிகளின் நியமனங்களுக்கு உயர் பதவிகளுக்கு பாராளுமன்ற குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு அமைய அவர்களுக்கு இந்த ராஜதந்திர பதவிகளில் கடமையை பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய நியமனங்களாக தர்சன என்.எம். பெரேரா மலேசியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டுள்ளார். TMSP திசாநாயக்க ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை தூதுவராக மற்றும் நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தயானி மெந்திஸ் ஆஸ்திரியாவிற்கான இலங்கை தூதுவர் மற்றும் நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். SBW பத்திரன ருமேனியாவிற்கான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்வி NIT பர்ணவித்தார்ன எத்தியோப்பியா மற்றும் ஆபிரிக்க ஒன்றியத்திற்கான இலங்கை தூதுவர் மற்றும் நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. SK சந்திரஸ்ரீ இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். டமிக்க பெர்னாண்டோ கென்யாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டுள்ளார். அனுர விதானகே லெபனானுக்கான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பேராசிரியர் MI ஃபாசிகா அஸ்மி ஈரானுக்கான இலங்கை தூதுவராக நியமிக்க உயர் பதவிகளுக்கான பாராளுமன்ற குழு அனுமதி வழங்கியுள்ளது. ஃபாரூக் ஃபவுசர் பலஸ்தீனத்திற்கான இலங்கை பிரதிநிதியாக நியமிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.